ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, நமக்கு வந்து தலைக்கு யூஸ் பண்ற ஹேர் பின்னை வச்சு வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1. நம்ம வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வந்து சிப்ஸ் சாப்பிட்டு மீறி அப்படியே வச்சிருவாங்க. அது அப்படியே நமுத்து போயிடும், வேஸ்டா போயிடும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சு நம்ம ஹேர் பின் போட்டு விட்டுட்டோம்னாக்கா அது வந்து நமக்காது. நம்ம எப்ப வேணாலும் எடுத்து மறுபடியும் சாப்பிடக்குள்ள கிரிப்பியா மொறு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு மசாலா தூள், சேமியா பாக்கெட்டு, அந்த மாதிரி எந்த பாக்கெட்டா இருந்தாலும் ஆஃப் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 2. நம்ம வந்து பேஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சமா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம இப்படி கையால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நவுத்திட்டு இருப்போம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த ஹேர் பின் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி தள்ளி விட்டோம்னா பேஸ்ட் பூரா நமக்கு இங்க வந்துடும். இதே நீங்க பெரிய பேஸ்ட் வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த ஹேர் பின் பத்தாது. அதனால இந்த சைடு ஒரு தடவை அதே மாதிரி பண்ணிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மடிச்சு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ இந்த ஹேர் பின்னை வந்து இதுல வந்து போட்டு விட்டுக்கலாம் பிரியாத அளவுக்கு. இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம்னாக்கா அப்படியே இருக்கும். நம்ம வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 3. நம்ம வந்து இந்த மாதிரி A4 ஷீட்டு பசங்களுக்கு வாங்கி வச்சிருப்போம். அங்கங்க வச்சு வீணாக்கிடுவாங்க, கசங்கிடும், இல்ல வந்து மிஸ் ஆயிடும், ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஹேர் பென் வந்து இந்த மாதிரி சொருவி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஈவனா இருக்கும், பார்க்கறவே ரொம்பவே அழகா இருக்கும். நமக்கு வந்து மிஸ்ஸும் ஆகாது பேப்பரு. நம்ம வந்து வேணுன்றப்ப இந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 4. நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பேஜ் வந்து நம்ம இன்னும் அடுத்த நாள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சிருவோம். அடுத்த நாள் நம்ம படிக்கக்குள்ள எதோட முடிச்சோம், எந்த பேஜோட படிச்சோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஹேர் பின்னை வந்து அந்த பேஜ்ல ஒரு 4-5 பேப்பரை சேர்த்து இப்படி ஹேர் பின் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இந்த கொஞ்சமா எக்ஸ்ட்ரா வெளியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னாக்கா அடுத்த தடவை நம்ம படிக்க எடுக்கக்குள்ள இந்த மாதிரி ஹேர் பின் எங்க இருக்குன்னு நம்ம படுத்து ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 5. நம்ம இந்த மாதிரி டேப் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து அடுத்தது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, தேடிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னன்னா, நம்ம இந்த மாதிரி டேப் வந்து ஒன்று எடுத்து விட்டுட்டு லாஸ்டா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹேர் பின் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னாக்கா ரொம்பவே ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும், அழகா இருக்கும் சற்று எடுக்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? டிப் நம்பர் 6. இந்த மாதிரி நமக்கு வந்து பேக்ல, பவுச்சு, ஹேண்ட் பேக் எல்லாம் வந்து இந்த ஜிப்பு போறது வந்து நமக்கு வந்து மிஸ் ஆயிருக்கும், வீணா போயிருக்கும், உடஞ்சு போயிடும். இது நம்ம கையால இது இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த மாதிரி ஹேர் பின்னை வந்து நம்ம வந்து கோத்து விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும், எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் இழுக்கிறதுக்கு. இந்த மாதிரி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பாருங்க இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் எடுக்கிறதுக்கு. நம்ம வந்து ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 7. நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் பின்லாம் வந்து அப்படியே ஹேண்ட்பேக்ல வந்து அப்படியே போட்டு வச்சிருவோம். அங்கங்க மிஸ் ஆயிடும், நம்ம தேர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து ஒருவேளை டிக்டாக் டப்பா இந்த மாதிரி இந்த அந்த குச்சி, பல்லு குச்சி குச்சி எல்லாம் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஹேர் பின்னை போட்டுட்டு நம்ம ஹேண்ட்பேக்ல ஸ்டோர் பண்ணி வச்சுனாக்கா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், மிஸ் ஆகாது. இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு வந்து ஹேண்ட்பேக்ல இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம எடுக்கக்குள்ள இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 8. நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் பின்னை வந்து போன் ஸ்டாண்டா கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த ஒரு ஹேர் பின்னை ரொம்ப நல்லா நீக்கிக்கிட்டு அதை வந்து லைட்டா இந்த கொஞ்சம் முனையில இப்படி வளைச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து வெளியில எங்கேயாச்சும் போறோம், டக்குன்னு எங்க அதாவது நம்ம போன் வைக்கிறதுக்கு எதுவுமே ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம தலையில இருக்கிற ஹேர் பின் எடுத்துருவோம். நம்ம வந்து இந்த மாதிரி போன் ஸ்டாண்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க ரொம்ப சூப்பரா நிக்குது. அதனுடைய பெண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இது இப்படி இருக்கும். நம்ம வந்து இந்த பெண்டு இல்லாத இடத்த வந்து நம்ம இதுல லைட்டா பெண்ட் பண்ணி விட்டுட்டா நமக்கு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 9, நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேன் காற்றுல நம்ம வந்து மந்த்லி கேலண்டர் பறந்துட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஹேர் பின்னை எடுத்து நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து போட்டு விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், காற்றுல பறக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? டிப் நம்பர் 10, நம்ம வந்து இந்த மாதிரி கொடியில் நம்ம துணி காய வைக்கிறதுக்குள்ளே நமக்கு கிளிப் இல்லைனாக்கா நம்ம இந்த ஹேர் பின்னை இந்த மாதிரி கொடியில் நம்ம மாட்டி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு கிளிப்பு மாதிரியே நமக்கு இருக்கும், காற்றுல கீழே விழாது, ரொம்பவே சேஃப்டியாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பால்கனியில் வந்து நீங்கள் பால்கனியில் வந்து ஒரு பெட்ஷீட்டோ இல்லை இதுமாரி துணியோ நம்ம போடக்குள்ளே இந்த கயிறு வந்து நமக்கு வந்து கயிறாக இருக்கிறதுனால நமக்கு சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம வந்து ஹேர் பின் போடுறோம். ஆனால் வந்து பால்கனியில் வந்து இந்த கம்பி பெருசாக இருக்கும், நமக்கு ஹேர் பின்னோ கிளிப்போ பத்தாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஒரு ஹேர் பின் போட்டு விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து சூப்பராக சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சொன்ன நான் எல்லா ஹேர் பின் டிப்ஸும் நமக்கு வந்து இதை குஷி பின்னை கூட நம்ம வந்து வச்சு ஃபாலோ பண்ணலாம். இதுவும் ரொம்பவே சூப்பராக டைட்டாக இருக்கும். நமக்கு வந்து இது இல்லாத பட்சத்தில் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.